சார் வணக்கம் சார். சார் இப்போது விஜய் அவர்கள் கட்சி திறந்ததில் இருந்து அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் அவருக்கு பழிவாங்கிற நோக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டம் மேலே போய் தேச துரோக வழக்கு கூட அவர் மேலே பதிய போகிறாங்க. அவர் கொடி எப்போ வெளியிட்டாரோ அவருக்கு அரசியல் விதமாக என்னென்ன தொல்லைகள் கொடுக்கணுமோ அந்த தொல்லைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி அவருக்கு விஜய்க்கு வில்லன் நிறைய பேர் அரசியல் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? முக்கிய வில்லன் யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது? தேச துரோக வழக்கில் பதிவு பண்ணுற அளவுக்கு அவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்றத எங்கள் வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. தமிழக வெற்றி கழகம்னு அறிவித்து அதுக்கு கொடியை கடந்த 22ஆம் தேதி வெளியிடுறாரு. அந்த கொடி வெளியிட்ட உடனே 2 நாளாக எல்லா தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவாக இருக்கட்டும், வலைதளங்களாக இருக்கட்டும், யூடியூபராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அவர் தான் பேசும் பொருளாக இருக்கிறாரு. இந்த அளவுக்கு ஹைலைட்டாக பேசுகிறப்ப அவரை தாக்கி பேசுகிற ஒரு கூட்டமும் இருக்குது, ஆதரித்து பேசுகிற ஒரு கூட்டமும் இருக்குது. ஆக பரவலாக அவரை சப்போர்ட் பண்ணி எதிர்த்து பேசுகிறப்ப ட்ரெண்டிங் ஆகிட்டார் விஜய். அவர் மட்டும் ட்ரெண்டிங் ஆகலை, அவருடைய தமிழக வெற்றி கழகமும் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அப்படிங்கிறதான் இதில் ஒரு செய்தி. சரி, இதனால் விஜய்க்கு பாதிப்பான நிச்சயமாக பாதிப்பு இல்லை. அவருக்கு இது ஒரு படி உயர்வு தான். ஏன் இந்த அளவுக்கு தாக்குறாங்க? அவர் செய்த தவறு என்ன? அவர் கொடியில் செய்திருக்கிற குற்றங்கள் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேட்டீங்க. இது இந்த தேச துரோக வழக்கு, தேச குற்ற வழக்கு வருமானு கேட்டிருக்கீங்க. அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இந்த தேச குற்ற வழக்குன்னு எப்படி செய்தி வருதுன்னா, சமூக ஆர்வலராக இருக்கிற RTI செல்வங்கிறவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவை அவமதிக்கும் வகையில் ஸ்பெயின் நாட்டு தேசிய கொடியின் நிறத்தையும் விஜய் எடுத்து அப்படியே போட்டிருக்காரு. அதனால் இது அவர் மேலே தேச குற்ற வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லி அவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு மனு கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு உடனே விஜயை தூக்கி உள்ளே போட்டுருவாங்களா? அதில் முகாந்திரம் இருக்கா, அது உண்மை இருக்குதா, அது கிட்டத்தட்ட குற்ற நடவடிக்கை தானே ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல. அதனால் உடனே இவரை அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற தகவலை சொல்லிவிட்டு, அது என்ன ஸ்பெயின் நாட்டு கொடிங்கிறது இப்போ நம்ம உங்கள்கிட்ட விளக்க ஆசைப்படுறோம். ஸ்பெயின் நாட்டு கொடி கிட்டத்தட்ட விஜய் வெளியிட்ட கொடியில் உள்ள மாதிரி மேலேயும் கீழேயும் சிகப்பு, நடுவில் மஞ்சள், அது கரெக்டு. அதில் ஒரு பக்கம் அந்த ஸ்பெயின் நாட்டுடைய எம்பளம் இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எம்பளத்தை மட்டும் தூக்கிட்டு ஸ்பெயின் நாட்டு கொடியை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம வச்சுக்கோமே. இப்போ விஜய் ஒருத்தரை கூப்பிட்டு என்ன பண்ணியிருப்பார், ஏன்னா அவர் பிஸியாக இருக்கிறவர், பிஸி ஷெட்யூல்டில் இருக்கிறவர், ஒருத்தரை கூப்பிட்டப்பா நம்மளுக்கு ஒரு கொடி தயார் பண்ணுங்கன்னு இருப்பார். அவர் நம்ம ரொம்ப திறமையாக செஞ்சிட்டோம்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு, அப்படியே இப்போ ஒரு ஃப்ளாக்னு அடிச்சிருப்பார். உலக கட்சி, உலக நாட்டு கட்சி கொடிகள், அரசியல் கட்சி கொடிலாம் வந்திருக்கான். அதில் இதை பார்த்துருப்பாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஒரு உத்தேச கற்பனை தான் இது. உடனே அந்த ஸ்பெயின் கொடியை அப்படியே இறக்கி டவுன்லோட் பண்ணி நடுவில் உள்ள அந்த எம்பளத்தை தூக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டார், அதில் புதுசாக ஒரு யானையை கொண்டு போய் வைக்கிறாரு. அந்த யானை எப்படின்னா, ஃபெவிக்கால் எல்லோரும் வாங்கியிருப்பீங்க, இந்த ஃபர்னிச்சருக்கு ஒட்டுற ஃபெவிக்கால். அந்த ஃபெவிக்காலில் 2 யானை நிற்கும், இப்படி திரும்பிட்டு நிற்கும். ஒரு யானை கிழக்கு, ஒரு பக்கம் மேற்கு நிற்கும். நடுவில் ஒரு ஏதோ ஒரு ரவுண்டு போட்டு ஒரு 2 யானையோடைய வாலும் அப்படி ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். இது பிணைப்பை பிரிக்க முடியாதுங்கிறத காட்டுறதுக்காக அவங்க ஃபெவிக்கால் போட்டிருக்காங்க. இன்னொரு கேரளாவுடைய கவர்மெண்ட் பஸ் இருக்குங்களா, கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதுக்கு ஒரு எம்பளம் இருக்குது. அதில் 2 யானை இப்படி போர் யானை மாதிரி தூக்கிட்டு நிற்கும். நடுவில் ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு யானையோடைய தலை இருக்கும். இப்போ இந்த கொடியை தயார் பண்ண ஒரு விஜயோடைய ஆள் என்ன பண்ணிட்டாரு, ஸ்பெயின் நாட்டு கொடியை அப்படியே தூக்கி அதுக்கு நடுவில் தூக்கி இந்த கேரளாவுடைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் யானையை வச்சு, அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரவுண்டாக வச்சு ஒரு யானை தலையை போட்டிருப்பாங்க. அந்த ரவுண்டை போட்டு யானையை தலையை தூக்கிட்டால் ஒரு வாகை மலரை வச்சு அதில் சுற்றியில் ரவுண்டாக பூ மாதிரி, அதாவது ஒரு ஸ்டார் மாதிரி பூ மாதிரி போட்டிருப்பாங்க கேரளா டிரான்ஸ்போர்ட்டில். இவர் அதை தூக்கிட்டு ஒரு நட்சத்திரத்தை சுற்றிலும் போட்டு இப்படி எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டாரு. ஆக இவர் சொந்தமாக எதையுமே செய்யலை. இந்த சினிமாக்காரங்க பார்க்குற வேலையை பார்த்துருக்காங்க. சில பாடல்கள் நம்ம கேட்போம், கேட்குறப்ப இந்த பாட்டு ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஒரு யோசனை வரும். கடைசியில் பார்த்தா அந்த காலத்தில் ஒரு பாட்டிலேருந்து 4 வரியும், நடுவில் இந்த பாட்டிலேருந்து 2 வரியும், இப்போ வர்ற பாட்டிலேருந்து 2 மியூசிக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கலந்து குழப்பி ஒரு புதுசாக ஒன்று வெளியிடுவாங்க. அதுவும் இப்போ கொஞ்சம் தாளம் தட்டுற மாதிரி இருக்கும், கேட்டு ரசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் கவனித்து பார்த்தோம்னா
இது ஒரு ஹிந்தி பாட்டு, ஒரு மலையாள பாட்டு, ஒரு அந்த காலத்து எம்ஜிஆர் பாட்டு, இந்த காலத்து அஜித் பாட்டு, விஜய் பாட்டு எல்லாத்தையும் கலந்த ஒரு பாட்டாக வந்திருக்கும். அந்த கதையாக இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியில் வந்து எல்லாத்தையும் கலந்து போட்டாங்க. இது ஒரு வகையில் தவறுன்னு தான் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன, விஜய்க்கு ஆதரவானவங்களே என்ன சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் ஒரு கொடி தயார் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப சுலபமாக வரைகிற மாதிரி தயார் பண்ணுங்கள். நீங்கள்லாம் டிஜிட்டல் பண்ணிட்டு செய்கிற மாதிரி கொடி தயார் பண்ணால் எப்படி தொண்டன் வந்து மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போவான்? உதாரணத்துக்கு திமுக கொடி எடுங்க, கருப்பு சிவப்பு வேலை முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கறிக்கட்டையும் கொஞ்சோண்டு செம்மண்ணையும் எடுத்தால் போதும், திமுக கொடி வரைஞ்சிடலாம். செவத்தில் அப்படி கறி அப்படி தடை விட்டு கீழே அப்படி செம்மண்ணை தண்டா கருப்பு சிவப்பு முடிஞ்சு போச்சு, ஈஸியாக கொண்டு போகலாம். அதுமாதிரி சின்னம் பாருங்கள் எவ்வளோ ஈஸி. உதயசூரியன் இந்த இப்படி ஒரு எம்மை போடணும், எம்மை 2 W திருப்பி போடணும். இப்படி எம்மை போட்டுட்டு நடுவில் அப்படி ஒரு ரட்டத்தை வச்சு 2 கோடு போட்டால் உதயசூரியன் முடிஞ்சு போச்சு. இப்படி சிம்பிளாக கொண்டு வர்றதை வச்சுட்டு 2 யானை, அப்புறம் யானையில் அந்த மலர் இந்த மலர் நட்சத்திரம் 28 நட்சத்திரம் பச்சை கலரில் என்னங்க இதெல்லாம் எப்படி நீங்கள் பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அது ரொம்ப நியாயமான கேள்வி. அதே சமயம் இப்போ ஒருத்தர் மிரட்டல் விடுறாருல, அவர் யார், அந்த சமூக ஆர்வலர் சொல்கிறாருல, அது மாதிரி இது ஒரு பெரிய தேச குற்றமாக எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வச்சு அவர் செஞ்சுருக்க மாட்டார். நம்ம இந்தியாவுக்கு அவமானத்தை கொடுக்கணும், இல்லாட்டி ஸ்பெயின் நாட்டை அவமதிக்கணுங்கிற மாதிரி அவங்க செஞ்சுருப்பாங்க. அப்படி இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் இப்படி திடீர்னு வந்து விஜய் வந்து எல்லாரும் தாக்கி பேசுகிறாங்கன்னா, விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு 6 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாரு. நம்ம பக்கம்தான் வருவான்ட்டு 4 பக்கம் பலரும் எதிர்பார்த்தாங்க. இப்போ உதாரணமாக பிஜேபி எதிர்பார்த்துச்சு, நம்ம தான் வந்துடுவார் தம்பி. இன்னும் ரொம்ப பேர் சொன்னாங்க விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்ன்றே பேசினாங்க. ஆனால் விஜய் என்ன சொல்லிட்டாரு, இப்போ நடவடிக்கையில் அப்பா நான்லாம் உன் பிடிவிலாம் இல்லை, நான் தனிப்பட்ட ஆளுங்கிறத காட்டுற மாதிரி இந்த கொடி அறிமுக விழாவில் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட் ரோவில் அவர் உட்காந்துக்கிறாரு, அவர் பக்கத்தில் புஷி ஆனந்த் உட்கார்றாரு, பொதுச் செயலாளர் உட்கார்றாரு, இன்னொரு லேடியை உட்கார வைக்கிறாங்க. இந்த லேடி வந்து கொள்கை பரப்பு செயலாளர்னு. அப்போ அவர் சொல்கிறதுல என்ன சொல்கிறாரு, பெண்களுக்கு நாங்கள் வந்து அரசியல் அதிகாரம் கொடுப்போங்கிற மாதிரி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த லேடியை வந்து ஒரு இஸ்லாமிய லேடியை முஸ்லீம் லேடியாக நிறுத்தியிருக்காரு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, முஸ்லீம்களுக்கு நாங்கள் விரோதியான ஆள் இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு விரோதியான ஆள் இல்லைங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாரு. ஆனால் பாஜக அப்படிப்பட்ட கட்சியா? 452 எம்பிக்களில் ஒரு எம்பியாச்சும் இருக்காங்களா பாஜக எம்பி? இல்லையே. ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்காங்களா? இல்லையே. பாஜக மந்திரி சபையில் ஒரு அமைச்சர் முஸ்லீம் அமைச்சர் இருக்காங்களா? இல்லையானா அவங்க முஸ்லீம்களுக்கு எந்த விதமான அரசியல் ஆளுமையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. முடிந்த அளவு இஸ்லாமிய மக்களுக்கு என்ன மேக்சிமம் சிரமம் தொந்தரவு கொடுக்கலாம், நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு தொந்தரவு கொடுப்பாங்க. இப்போ நம்ம நிறையா பார்த்துருக்கோம், சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களாக இருக்கட்டும், முத்தலாக் சட்டங்களாக இருக்கட்டும், இந்த வக்போர்டில் வந்து இப்போ இருக்காங்க, அந்த வக்போர்டு சொத்துக்கள் ஆட்டையை போடுறதுக்கு அதுக்கு வந்து அந்த சொத்தை காக்குறாங்களாம் இவங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு வேறு மாதிரி சொல்லி உள்ளே பூந்து அவங்களுக்கு சிரமம் கொடுப்பாங்களே ஒழிய நல்லது செய்ய மாட்டாங்க பிஜேபிங்கிறது உண்மையிலே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன ஒரு விஷயம், இந்தியாவில் உள்ள எல்லா இந்து மக்களும் வந்து ஒரு மதச்சார்பற்ற முறையில் மத நல்லிணக்கமாக இருக்கிறாங்க. அதனால் அந்த பிஜேபியில் உள்ள 2-3% போனால் இப்போ சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க நம்ம 97% நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லா மக்களும் நல்லா இருக்கிறாங்க. அதனால் இப்போ பிஜேபி என்ன முடிவு பண்ணிடுச்சு, ஆகா இவர் நம்ம கொள்கைக்கு ஒத்து வர மாட்டார் போல இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு பிஜேபி தரப்பில் இருந்தும் விஜயை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள், அவர் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி உள்ள பேட்டிகளில் சொன்னார், அவர் நிருபர்கள் கேட்பாங்க, விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பேர் அறிவிச்சிட்டாரு, கூடிய சீக்கிரம் வந்து சீனுக்கு வரப்போகிறார் 2026 தேர்தலில், இப்போ நீங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, விஜய் வந்தால் நீங்கள் கூட்டணி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் வந்து நான் கூட்டணியே போக மாட்டேன், தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னவர் இதுலையும் சொல்லணும். அப்படி சொல்லலை, என் தம்பியில் முடிவு எடுக்கணும், தம்பி வரட்டும் பார்ப்போம் அப்படிங்கிறார். அப்போ என்ன, நான் கூட்டணிக்கு தயார்னு சீமான் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ அறிவித்த விஜய் என்ன பண்ணுறாரு, அண்ணே நான் அவங்க கூட கூட்டணி வரமாட்டேங்கிற மாதிரி கொள்கையில் சில பிரகடனங்களை படுத்திட்டார். அதை பார்க்குற எல்லாருக்குமே புரியும். அப்போ சீமானுக்கு விளங்கி போச்சு, ஆகா தம்பி நம்ம பக்கம் வரல, இனிமேல் அவரை பற்றி நம்ம ஏன் பேசிக்கிட்டு இருக்கணும். அப்போ அவரும் அகெயின்ஸ்ட் ஆகிட்டார். அதே மாதிரி அதிமுகவையும் இவர் வந்து அதிமுகவுக்குள்ளே போயிடுவார், கூட்டணிக்குள்ளே போயிடுவாருங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவர் அப்படி போகிற மாதிரி இல்லை, சில கொள்கைகளை விளக்குறப்ப அதுக்கும் அதிமுகவுக்குமே சில முரண்பாடாக இருக்குது, ஏன் திமுகவுக்குமே முரண்பாடாக தான் இருக்குது. இப்போ இதில் திமுக ஒரு ஆள் மட்டும்தான் இந்த விஜயை வந்து தாக்கவும் இல்லை பாராட்டவும் இல்லை. ஏன் ஒரு வேளை பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் பாராட்டியிருக்காரு. நேற்று வந்து நிருபர்கள் கேட்குறாங்க, விஜய் வந்து கட்சி திறந்திருக்காரு என்ன சொல்கிறீங்க, வாழ்த்துக்கள்
விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்படி சொல்கிறாரு, நான் என்ன ஒரு கொடியும் பார்க்கல கட்சியும் பார்க்கல, நான் கட்சி தொடங்க வாழ்த்துக்கள்னு ஒரு டேக் டிசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டார். யார்? உதயநிதி ஸ்டாலின். ஏன் அவர் அப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு வச்சுங்க, திமுகங்கிறது ஒரு பலமான கூட்டணியை கட்டமைச்சிருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 அடித்து வெற்றி பெற்றுட்டாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணி தான் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு கூட்டணி பலம். ஆளுங்கட்சி மேலே சில குறைகள் சொல்லுவாங்க, சில குறைகள் இருக்கலாம். அதை நாளடைவில் இந்த குறை 16 மாதத்தில் அவங்க 18 மாதத்தில் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி குறை செஞ்சவங்கள முதலமைச்சர் நீக்கிட்டு இப்போ சமீபத்தில் கூட சொல்லியிருக்காரு, ஒரு கவுன்சிலர் குற்றம் செஞ்சால் கூட நான் விட மாட்டேன் கண்டிப்பேன்ட்டு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அப்போ ஒரு கட்டமைப்பாக வச்சுருக்காரு அவர் கட்சியையும் கூட்டணி கட்சிகளையும். அப்போ அந்த கூட்டணி கட்சியும் அவரை விட்டு வெளியே வர போகிறாங்க. அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிற திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுங்கிறது தெளிவாக தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அதனால் திமுக வந்து விஜயை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. அதே சமயம் அவர் வந்து மட்டம் தட்டவும் இல்லை, உயர்த்தி பேசவும் இல்லை. அவர் பாட்டுக்கு நடத்தட்டும், ஏன்னா அவங்க வேலையை பார்க்குறாங்க. அந்த திமுகவை தவிர மற்ற எல்லாரும் விஜயை தாக்கி பேச ஆரம்பித்ததுக்கு காரணம், ஆகா நம்மளுக்குள்ள வாக்குகளை இவர் வந்து பங்கு போட்டுருவாரோ, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு உதவியாக வராமல் ஒரு உபத்திரவமாக வந்துடுவார் போல இருக்குங்கிற அந்த அதை வேகம் தான் இப்படி பேச வைக்குது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, விஜய் அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு நட்பாகவே ஒரு செய்தியாக சொல்கிறோம். வாய்ப்பு இருந்தால் இதை பார்க்கக்கூடிய விஜய் அவருடைய கட்சி தோழர்கள், விஜய் மக்கள் இயக்க ஆளுங்க, தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளாக நீங்கள் வந்து விஜய் பார்வைச்சோடு இதை அனுப்புங்க. நீங்கள் தயவுசெய்து இனிமேல் ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறப்ப நீங்கள் நேரத்தை ஒதுக்கி உட்காருங்க. இப்போ நீங்கள் நல்லா பீக்கில் இருக்கிற ஒரு நடிகர், உங்களை பற்றி பலரும் என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஒரு கதாநாயகனாகவே நடிக்கலாம், ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது, இன்னொரு 10-15 வருஷத்தில் ஒரு 20 படங்கள் நடித்தாருன்னா அவர் இன்னொரு 8000-10,000 கோடி அவர் சம்பாதிக்கிறதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாருன்னா மக்களுக்கு நல்லது செய்ய வர்றாரு. அப்படி நல்லது செய்ய வர்ற விஜய் வந்து நேரத்தை ஒதுக்கிட்டு, அது கொடியாக இருக்கட்டும், கொள்கையாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், பிரகடனமாக இருக்கட்டும், தேர்தல் வாக்குறுதியாக இருக்கட்டும், மேடை பேச்சாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தெளிவாக திட்டமிட்டு இனிமேல் செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறாங்க. அதனால் இப்போ நம்ம வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து கொடியை அறிவிச்சிட்டோம், இதைத்தான் நம்ம நிலைநாட்டணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. சுலபமாக எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி மிக எளிமையான முறையில் நீங்கள் கொடியை மறு வடிவமைப்பு செய்து வெளியிடுங்க. ஒவ்வொரு அரசியல் பிரகடனத்துலேயும் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க, உங்களை குறை சொல்லக்கூடியவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க தரப்புலேருந்து என்னென்ன பேச்சுக்கள் வருதுங்கெல்லாம் உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை திருத்திக்கிட்டு சரியான கொள்கையை வகுத்தெடுங்க. களத்தில் இறங்குறப்ப நீங்கள் உங்களை எல்லாரும் வரவேற்கிற மாதிரி, உங்களை வந்து வெறுக்காத அளவுக்கு உங்களை நடவடிக்கையை கொண்டு போங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான நல்லது செய்யணுங்கிற தமிழ்நாட்டுக்கு நினைக்கிற மாதிரி பலரும் பேசுகிறாங்க, நம்மளும் அதை நம்புகிறோம். தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் யாரும் நல்லது செஞ்சாலும் அதை நம்ம வரவேற்போம். அதனால் நீங்கள் வந்து எல்லாவற்றையும் சிந்தித்து உங்களுடைய நேரடி மேற்பார்வையில் அதை எடுத்துக்கிட்டு ஆலோசனை பண்ணி தெளிவாக நீங்கள் ஒரு அரசியலுக்கு வாங்குங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். இது பற்றிய இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிர நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற வீடியோக்கள் நாட்டில் 4 பக்கத்தில் இருந்தோம் 4 பக்க சுவரில் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சேர்றதுக்கு, உள்ளது உள்ளபடி அப்படியே எந்த விதமான சொருகள் இல்லாமல் வந்து சேர்றதுக்கு இதுவரைக்கும் நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.